இறக்கிருக்கேன். இல்லை சார் மோட்டர் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. இது பேனல் விடுங்க விடுங்க வாங்க. நான் பார்க்கல. வாங்க 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 கடப்பா வாங்க கடப்பா முடியும் இது மேலே பாருங்க. இன்னும் மேலே இருக்குங்க சார், இன்னும் மேலே இருக்குது. அவ்வளோதான் மேலே இருக்கா? 120 அடியில் இருக்குங்க. 60 அடி 80 அடிக்கு இருக்கு. தண்ணி சத்தம் இருக்குதா? தண்ணி மேலே இருக்குதா? மேலே இருக்குன்னா ஃபோர்ஸாக வரணும் தண்ணி. வாங்க வாங்க. பதினஞ்சாம் எடுக்கலாம். 2 HP 15 கரெக்ட் தானே? மோட்டர் ஆன் பண்ண சொல்லுங்கள். 52. பேனல் போர்டு எங்கே இருக்கு? பேனல் எங்கே இருக்குது? ஸ்டார்ட் ஆன் பண்ணுமா? சார் வரலைங்களா? அவங்களே சார் ஆன் பண்ணுமா? ஆன் பண்ணு போகிறோம். इसके दे रहा है इसके दे ஒன்றும் இல்லையா? 12 மேலே ஏறல. மேலே ஏதாவது பைப் லைன் ஏதாவது மிஸ்டேக் ஆகுது. போங்க அந்த இருக்கு இல்லையா? 52 இல்லை இருக்கு சாக்கோட். 52 இது எவ்வளோ ஒர்க் வருது? ஃபோர்ஸாக எவ்வளோ இதே மாதிரி வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி வந்து இருக்குது. ஆமா அப்புறமா கொஞ்சம் இதெல்லாம் ஆகுது தெரியல. ஒரே சமமா வந்து இதே மாதிரி வருதா? இதே மாதிரி வந்து 100% போகணும் மேலே போகணும். ஆனால் பைப் லைன் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பைப் வந்து முக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இது கவுண்டர் திருப்பி போய்ப்பாது. இதுவும் போய்ப்போனால் போயிருக்கு. இந்த வராத சொல்லுவாங்க. ஆனால் இது போல் பக்கா இருக்கு. நல்லா இருக்கா தண்ணினா? தண்ணி நல்லா இருக்கு. ரெண்டாவது மோட்டரும் பக்காவாக இருக்கு. என்னன்னா அவங்களுக்கு மேலே ஏற பைப்பு ஏதோ உடஞ்சிட்டு. இப்போ இன்னும் பைப் எது போட்டுக்கிறீங்களா? இது அது வந்து காப்பேட்டனா? இல்லை இல்லை இது டிடிடியா? இது வந்து காவேரினா இந்த பஞ்சாயத்து தண்ணி வரலன்ட்டு இது போட்டிருக்கேன். சரி சரி சரி. இவ்வளோ போகிறது ஆறாமல் மேலே போகும். இல்லைன்னா எங்கே இந்த பைப்பில் வந்து சம்பில் போயிட்டு பண்ணிடு. அங்கே என்ன வைக்க இந்த போய் போடலன்னா இங்கேங்கன்னா இதில் போயிட்டு இருக்கும். தண்ணி இது இங்கே கீழே பாருங்க அப்படிமா. தண்ணி இல்லைன்னு எங்கள் பையன் தண்ணி வந்துட்டு பைப் லைனில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. பைப் லைன்ல மோட்டர் கூட எதுவும் ப்ராப்ளம் இல்லை.
நாய் கட்டிக்கார பக்கத்தில் அதெல்லாம் கட்டி போட்டுருங்க. இவன் போட்டு கிளாஸில் இருந்தாங்க தெரியும் பார்த்துருக்கோம். இது என்ன பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வெளியே வந்து இப்போ 90 கேமரா காசு பண்ணுறேன். தண்ணியெல்லாம் நிறைய இருக்குது போரில் ஒன்றும் கம்மி இல்லை. பைப்பு இந்த மோட்டருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. மோட்டர் ப்ராப்ளம் இல்லை. மோட்டர் ப்ராப்ளம் இருந்தால் தண்ணி வராது. அப்படியே பைப் மாற்றல. அதே பைப்பு மட்டும் வாக்கம் செக் பண்ணணும். பிளம்பர் கிட்ட சொல்லுங்க. நாங்கள் பார்க்கணும். இல்லைன்னா இந்த பைப் இருக்குது இந்த பைப்பு ரெண்டு ஒரே லைனில் போதா, இது செப்பரேட்டாக போதா? இது வந்து இந்த போர் தண்ணி செப்பரேட்னா இந்த காவேரி தண்ணி செப்பரேட் பைப். அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் இதே பைப்பில் வந்து இது கட்டிட்டு அது கொடுத்து செக் பண்ணுங்க ஒரு வாட்டி. அது கொடுத்து செக் பண்ண அவங்களுக்கு அதில் மேலே போச்சுன்னா அப்போ அந்த லைன் பாட்டு தெரிஞ்சிடும். அது வந்து மேலே டாப்ல தண்ணி எங்கே விழுந்தாலும் என்ன தம்மா மேலே போய் விழுந்தா போதும் இல்லைங்களா உங்களுக்கு? இந்த பைப்ல கனெக்ஷன் கொடுத்து தண்ணி வருதான்னு பார்க்கணும். உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி மேலே போனவங்கன்னா எங்கே விழுந்தா உங்களுக்கு என்ன மேலே போதா அவ்வளோதான். மேலே போச்சுன்னா அது ஓகே. அந்த பைப் ஏதோ உங்களுக்கு இது இருக்குன்ட்டு அந்த பைப் இங்கே இருந்தால் லிங்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணி ரெண்டு பைப்பு ஒரு ரெண்டு போட்டு ஒரே பைப்பில் பண்ணி போடுங்க. నువ్వు వచ్చి స్ట్రైట్ గా తని కనెక్షన్ ఇచ్చామంటావు పైన వెళ్ళిన కదా. தண்ணிக்கு போயிடுங்களா? கேப் இருக்கும். ஷார்ட் வாட்டர் எவ்வளோ அடி? 55 அடி. 52. கம்பம் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தேன் நான். 550 அடி வேலை செய்யுது. இவ்வளோ வந்தால் மேல் போனே போகணும். ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஃபோர்ஸ் இல்லைங்க. ஃபோர்ஸ்னா கீழே ஒரு சோர்ஸ் கீழே இன்னொரு 30 அடி இறக்குனா சோர்ஸ். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் வேண்டாம். இது போயே போகணும். மேலே போனே போகணும். தண்ணி ஒரு இடம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வெள்ளிக்கிற மாதிரி இருக்கு. சோர்ஸஸ் எத்தனை அடியில் இருக்குது சார்? சார் ஒன்று 79 ஒன்று 91 ஒன்று இருக்கு. இருக்கு சோர்ஸ் தண்ணி இருக்கு. மேலே இருக்குது. எவ்வளோ வருதோ அவங்க தள்ளிக்கிட்டு இருக்குது அது இல்லைங்களா? சோர்ஸஸ் எவ்வளோ வருதோ. சார் இவர் தான் குமார் பார்த்துருக்கீங்களா? சார் இப்போ வந்து தண்ணி நல்லா இருக்குது. போரில் நிறைய இருக்குது. 55 அடியிலே டாப் வாட்டரு, அப்புறம் 91 அடியில் தண்ணி வருது. 91 ஃபீட்லேருந்து வருது. அப்புறம் லாஸ்ட்லேருந்து போக போக தண்ணி இருக்குது. தண்ணி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோட்டர் வந்து எவ்வளவு இந்த கேப் வருது பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ வருதோ அவ்வளவு தள்ளிக்கிட்டு இருக்கு. எனக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார், பைப் லைனில் டெலிவரி பைப் சார் இது இரும்பு பைப்பை கொடுக்குறது எது பற்றி சொல்லி சொன்னீங்க? இரும்பு பைப் இல்லை, பிளாஸ்டிக் பைப். சிபிஎஸ் சரி. நீங்கள் வந்து இந்த பக்கம் போகிறது அது வரைக்கும் ஒரு மண் பைப் போட்டுருந்தீங்க. மண்ணுக்குள்ளே போடுறது
அதான் பெரிய சோர்ஸ். அது எத்தனை அடி சார்? அது ஓப்பன் இருக்கு பாருங்க பள்ளம். இல்லைண்ணா இப்போ கோச் எங்கேயாவது வரணும் கரெக்டாக இல்லையா? நான் ஒன்றும் ஒன்றுக்குது இல்லைங்களா, இவ்வளோ தான் வரும். அதே வந்து உங்களுக்கு எவ்வளோ கேப் கிடைக்குதோ தண்ணி வர்றது அதை இழுத்து தள்ளிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இப்போ காவேரி வாட்டர் போகுது பார்த்தீங்களா, அந்த பைப் லைனில் கனெக்ட் பண்ணி மேலே ஏற்றணும். அப்போ தான் இப்போ தெரியும். உங்களுக்கு செக் பண்ணோன்னா வந்து உங்கள் தெரிஞ்சிருக்கு இந்த பைப் போகுது இல்லை, இந்த சப்ளைக்கிற மோட்டர் இந்த மேலே போகுது இல்லைங்களா, அதுக்கு லிங்க் கொடுத்து பாருங்க தெரிஞ்சிருக்கு. பிளம்பரை கூப்பிட்டு சார் அதுக்கு லிங்க் பண்ணிடணும். அப்போ இந்த தண்ணி அங்கே வந்தே வரணும் மேலே. அதுலேயும் வரலைன்னா இதை எடுத்துக்கலாம். இறக்கிக்கலாம், பைப்பு வேணால் இறக்கலாம். இல்லைன்னா அந்த பைப் லைன் சேஞ்ச் பண்ணுறீங்களா? அப்புறமா காவேரி வாட்டர் அதில் போயிடுச்சுன்னா மேலேன்னா அந்த பைப் லைன் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ இல்லைன்னா நீங்கள் வந்து 2 in 1 அதிலே பண்ணிக்கோங்க. அந்த இந்த பைப் லைன் எங்கே இருக்குது பார்த்துட்டு அதுக்கு கட் பண்ணிட்டு அதில் ஒரு டீ போட்டு ஒரு வால்வு போட்டுருவாங்க. இந்த மோட்டர் ஆன் பண்ணும்போது வால்வு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இது இந்த மோட்டர் அது வரும்போது அதை க்ளோஸ் பண்ணுங்க. ஹலோ கலரில் ஹலோ. தண்ணி நல்லா இருக்கு. சார், தண்ணி ಹೇಳಿ. நல்லா இருக்குது. ಇದೇ ವರ್ಷಕ್ಕೆ ಮೇಲೆ ಸರ್ ಬರ್ತೀನಿ, ಒಂದು 9:30 10 ಗಂಟೆಗೆ ಬನ್ನಿ. ಓಕೆ ಓಕೆ. ಮಾಡಿ காவேரி வாட்டர் இந்த பைப்பு மேலே போகுதுங்களா, இது மேலே எங்கே எந்த இடத்துல போகுதுன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு டீ போட்டு இந்த போர்வெல் தண்ணியை அது கனெக்ட் பண்ணால் மேலே போய்கிட்டே இருக்கும். பிளம்பரை கூப்பிடுங்களா, வருவாங்க. சொன்னால் அவருக்கு ஐடியா சொன்னால் அப்படி போயிடுவாங்க. இப்போ டிஐ பைப்பில் எங்கேயாவது துருப்பிடிச்சு தண்ணி போகாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சேனல் போர்டு பார்க்குறீங்களா? ಸ್ವಲ್ಪ ಯಾರು ಉಂಟಾವ? ಒಳಗೆ ಆ ಪೈಪ್ದು ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ? ಅದನ್ನೇ ನಾವು ಚೆಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಅದಕ್ಕೆ ಆನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಚೆಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಪೈಪಲ್ಲಿ ತೊಂದರೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಅಲ್ಲೇ ನೀರು ಕದಲುತ್ತೆ, ಓಪನ್ ಆಗ್ಬಿಡುತ್ತಲ್ಲ, ಅಲ್ಲೇ ನೀರು ಇಷ್ಟೊಂದು ಕ್ಲೀನಾಗಿ ಕಾಣಲ್ಲ, ಎಲ್ಲ ಅಲ್ಲೇ ಕದಲುತ್ತೆ. சொன்னாங்க ஆ. 15 ஆம் பக்காவாடி. அப்புறம் 220 வோல்டேஜ். ನೋಡಿ ಇವೆಲ್ಲ ನೀರು ಬರೋ ಸೋರ್ಸ್ಗಳು. வராதா மேலே பிளம்பர்? ಇಲ್ಲ ಆಯ್ತು ನಮ್ದೆಲ್ಲ ಆಯ್ತು. இப்பதான் சாப்பிடுது. இல்ல இருக்கட்டும். ಸೋರ್ಸ್ நிறையா இருக்குது. ஆ, ಸೋರ್ಸ್ நல்லா இருக்கு. தோசை இல்லைன்னா அது வராது. ஏன் இப்பதான் சாப்பிடுது? ಇದು ನಾನು ಕೂಡ ಇಲ್ಲ, ನಂದು ಆಯಿತು. ಒಂದು ಅಷ್ಟೇ ನಾವು ಇಲ್ಲ, ನಾನು ಕೂಡ ಇಲ್ಲ, ಒಂದೇ ಸತ ಅಷ್ಟೇ. உள்ள பைப்பு எதுவும் டேமேஜ் இருந்தால் இவ்வளோ தண்ணி வராது இல்லை? அங்கே கலங்கலாம் வந்துடும் சார். அது இப்போ இது எங்கள் கேமரா நிற்கிறதில்ல, ஆடம். ஆ
சரிங்களா ஏதோ லைட்டாக லீக்கேஜ் மாதிரி தெரிஞ்சுங்க பைப்லையா? ஆனால் ஃபுல்லாக போல தண்ணி லைட்டாக லீக் பண்ண தெரியுது. ಚೇಂಜ್ ಮಾಡಿಬಿಡೋದು ಪೈಪ್ ಹಂಗಾಗಿ. சோர்ஸ் கம்மி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆம்ஸ் கம்மியாயிடும். 15ங்கிறது 16 பாருங்க 13. அங்கே பாருங்க தண்ணி ஓடி அடிக்குது பாருங்க. அங்கே ஒரு பண்ண டவுட் இருக்குது. ಎಷ್ಟು 80? 200 நீங்கள் எவ்வளோ சொல்லுங்க சார்? 270 270 இறக்கிட்டு. இல்லை சார் 288 வருதுச்சு. நீங்கள் மோட்டர் பண்ணிக்கிறோம் அது மோட்டர் நீர் கீழே இருக்காங்க அது ಮೋಟ್ರ್ ಒಂದು ಸಾಕಾಕ ಬಿಡ್ರ ಸಾಕಾಗಿಲ್ಲ ಅಲ್ಲೇ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ ನಾನು ಈಗ ಸರ್ ಅಲ್ಲಿ ಪೈಪ್ ಹತ್ರ ಏನೋ ಲೀಕ್ ಇದ್ದ ಬೋಲ್ಟ್ ನಟ್ ಎಲ್ಲ ಟೈಟ್ ಮಾಡಿದ್ರ ಅವರು ನೋಡಿ ಅಲ್ಲೇ ಹೊಡಿತಾ ಇದೆ ನೀರು ಲಾಂಜ್ ಹತ್ರನೇ ನಾನು ಇದನ್ನ ಹೊಡಿತಾ ಇದೆ ಸಾಕು 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 ಲಾಂಜ್ ಹತ್ರನೇ ಹೋಗ್ತಾರೆ ಪೈಪ್ ಲೀಕ್ ಇಲ್ಲ ಅಲ್ಲೇ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ನೀರು ಹೊಡಿತಾ ಇದೆ 190 ಅಡಿ 290 ಅಡಿ ಇದೆ ಟೋಟಲ್ ಮೋಟ್ರ್ ಅಲ್ಲಿ ನೀವು ನೀರು ಬರೋ ಜಾಗ ನೋಡಿ ಎಲ್ಲಿದೆ ದೊಡ್ಡದಿದೆ ನೋಡಿ ಮೋಟ್ರ್ ಕರೆಕ್ಟಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಅದೇ ಇದೆ ನೋಡಿ ಇದು ನೀರು ಬರೋ ಜಾಗ ರೋಡ್ರಸ್ಸು ಇದೆ ಬೋನಸ್ಸು ಇದೆ ಮೋಟ್ರ್ ಆಫ್ ಮಾಡಿದ್ರೆ ಬಾಟಮ್ ಆಗುತ್ತೆ ಸರ್ ಈಗ ಹೋಗಲ್ಲ ಕಲ್ಲ ಐತೆ ಬೋನಸ್ ಐತೆ ಸರ್ ನೀವು ಸಂಪು ನೀರು ತುಂಬಿಸ್ಬಿಡಿ ಫಸ್ಟು ಸಂಪು ನೀರು ತುಂಬಿಸ್ಬಿಟ್ಟು ಫಸ್ಟು ಆ ಮೋಟ್ರ್ ತೆಗೆದು ಇದು ಹೊಡಿತಾ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಚೆಕ್ ಮಾಡಿ ನೀರು ಲೀಕ್ ಇದೆ ಅಂತ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ ಫಸ್ಟು ಯಾಕಂದ್ರೆ ನಮಗೆ ಬೋಟ್ ಅದು ನೀರು ಹೊಡಿತಾ ಇದೆ ಲೀಕ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಲೈಟಾಗಿ ಇವಾಗ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಫೋರ್ಸ್ ಬಂತು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಆದಾಗ ಫೋರ್ಸ್ ಬಂತು ಇವಾಗ ನಿಂತೋಯ್ತು ಅಂದರೆ ಅದು ಅಲ್ಲೇ ನೀರು ಹೋಗ್ತಾ ಇದೆ ನೀರು ಅಲ್ಲಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಅಲ್ಲೇ ಎಲ್ಲ ಬಬಲ್ಸ್ ಬರ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲಿ ನೋಡೋಣ ಇವಾಗ ಎಲ್ಲ ಬಬಲ್ಸ್ ಬರ್ತಾ ಇದೆ ಇಲ್ಲ ಪೈಪ್ ಲೀಕ್ ಆಗಿರ್ಬೋದು ಇಲ್ಲ ನಾವು ಬೋಟ್ ಹಾಕಿ ಕೊಟ್ಟಿರ್ತೀವಿ ಎರಡು ಅದೇನೋ ಲೂಸ್ ಆಗಿರ್ಬೋದು ನಾವು ರಿಂಚ್ ಹಾಕಿರ್ತಾರೆ ಅವರು ಆ ರಿಂಚ್ ಹಾಕಿದಾಗ ಅದು ಒಂಚೂರು ಬೆಂಡ್ ಹಾಕಿದ್ರು ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಅಲ್ಲಿಂದ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ನೀರು ಅದೇನದು ಈ ಥರ ಓಪನ್ ಮಾಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಇದಕ್ಕೇನೋ ಸ್ವಲ್ಪ ಲೈಟಾಗಿ ಬಂದ್ ಮಾಡೋ ಕೈ ಬಂದ್ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಂತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಕಿತ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ ಯಾಕಂದ್ರೆ ಕಮ್ಮಿ ಆಯಿತು ಸ್ವಲ್ಪ ಅದೇ ಬರ್ತಾ ಬರ್ತಾ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಆಯ್ತು ಕಮ್ಮಿ ಆಯಿತು ಇನ್ನೂ ನೋಡಿದ್ದೀವಿ ಮೋಟರ್ದೆಲ್ಲ ಕರೆಕ್ಟಾಗಿದೆ ಸರ್ ಮೋಟರ್ದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಫೋರ್ಸೆಲ್ಲ ಕರೆಕ್ಟಾಗಿದೆ ನೀವು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನು ಚೆಕ್ ಮಾಡಿ ಸಂಪು ತುಂಬಿಸ್ಕೊಂಡು ಒಂದು ಸತ ಮೋಟ್ರ್ ಎತ್ಬಿಟ್ಟು ಸಂಪು ಬಿಟ್ಟು ನೀವು ಆನ್ ಮಾಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ ಒಂದು ಬೋಲ್ಟೆಡ್ ಬೆಂಡಾಗಿರುತ್ತೆ ಮತ್ತು ಅವರು ರಿಂಚ್ ಹಾಕಿ ಇದು ಮಾಡಿರ್ತಾರೆ ಬೋಲ್ಟೆಡ್ ಬೆಂಡಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಿತ್ಕೊಂಡಿರ್ಬೋದು ಇಲ್ಲ ಲೈಟಾಗೆಲ್ಲ ಪಿನ್ ಹೋಲ್ಸ್ ಇರ್ಬೋದು ಇದು ನೋಡ್ತಿರೋ ಪ್ರಕಾರ ಮೋಟರ್ ಹತ್ರ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇ ಫಾಲ್ಟು ಬೋಲ್ಟ್ ನಟ್ಟೇ ಫಾಲ್ಟು ಬೆಂಡಾಗಿರುತ್ತೆ ಇವಾಗ ಏನು ಮಾಡಿ ಅಂದರೆ ಈ ತುದಿ ಇದೆಯಲ್ಲ ಸಂಪುಟ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಈ ತುದಿನೇ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅದೆಲ್ಲ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಈ ತುದಿ ಸ್ವಲ್ಪ ಅವ್ರಿಗೆ ಗಾಡಿ ತಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ದವರು ಕೈಯಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಂಡಿದ್ದ ಕೈ ಹೇಳ್ಕೊಂಡಿದ್ದಂದ್ರೆ ಆ ತುದಿ ತಂದು ಇದಕ್ಕೆ ಲ್ಯಾಂಡ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಬೇಕಾದ್ರೆ ಆನ್ ಮಾಡಿ ನೋಡಿ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ ಇವಾಗ ಇಲ್ಲಿ ಕೊಟ್ಟರೆ ಒಂದು ಕಡೆ ಇಲ್ಲಿ ಓಪನ್ ಇದೆ ಕಿತ್ಕೊಂಡ್ಬಿಡೋದು ಇಲ್ಲ ಸರ್ ಪೈಪು ಇದಾಯಿತು ಪೇಮೆಂಟ್ ಕಮ್ಮಿ ಆಯ್ತು ಕಮ್ಮಿ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಒಂದು ಫೋರ್ಸ್ ಎಲ್ಲ ಅದು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ அந்த பைப் கிட்ட அடிச்சிருந்துச்சு அந்த பைப் சார் ಇನ್ನೂ ಹೋಯ್ತಾ 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 ಫುಲ್ಲು ಡೌನ್ ಆಗುತ್ತೆ
ஏன்னா தண்ணி வந்து ஸ்டாக் வாட்டர் மேலே இருந்தால் மட்டும் தண்ணி அது கொஞ்சம் ஃபுல் புஷ்டிங் கொடுக்கும். அது கீழே போயிடுச்சுன்னா அந்த எவ்வளவு வருதோ அவ்வளோ இதாகும். தண்ணி காலி ஆகல. ನೀರು ಐತಲ್ಲ ನೀರು ಒಂದು ನಿಮಿಷ ನೀರೆಲ್ಲ- 20 ನಿಮಿಷ ಎಷ್ಟಿದೆ ನೀರು ನೀರಾ ಅದು 90 ಅಡಿಗೆ ನೀರು ಬರ್ತಾ ಇದೆ. ಖಾಲಿ ಆಗಿದೆ ನೋಡಿ. ನೋಡೋಣ ಎಷ್ಟು ಖಾಲಿ ಆಗಿದೆ ಗೊತ್ತಾಯ್ತದೆ. வாட்டர் லிஸ்ட் டைம் காலையில் எக்ஸ்டோர் ஆகிட்டு காலி வாங்கிக்கலாம் இது நீர் காலம் கால் ஹவர் மேலே ஆன் பண்ணி இப்போ அந்த லெவல் எந்த தண்ணி எந்த லெவலில் இருக்குது பார்த்துட்டா தெரிஞ்சுது. ಅದೇ 52 அடியில் ஸ்டாக் வாட்டர் இருக்குது. இப்போ எவ்வளோ காலி ஆகுது கால் ஹவர் எவ்வளோ காலி ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஓகே. அங்கே தொட்டியிலே இந்த மாதிரி தொட்டியிலே போட்டு மோட்டர் பார்த்து செக் பண்ணோம். 550 அடி வேலை செய்யுது, 15 கிடைக்குது. 550 அடி வரைக்கும் தண்ணி போகுது. அவங்க க்ளோஸ் பண்ணி பார்த்தாங்க பைப் வச்சுக்கலாம். அது எங்கே பைப்பில் தான் ப்ராப்ளம் சார். தண்ணி இருக்கு 100 அடிக்கு மேலே இருக்கு. இது காலி ஆகுறதுக்கு ஆகுறதில்ல காலி. கீழே 2-3 சோர்ஸ் ஸ்பேஸ் சோர்ஸ் இருக்குங்க. எத்தனை அடி? 154 1 224 290 ஃபீட்டில் வந்து கரெக்டாக சோர்ஸ் அங்கே இருக்குது, மோட்டரும் அங்கேயே இருக்குது. காலி ஆகுறதில்ல. அப்போ எதுனா பைப் தான் ப்ராப்ளம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ப்ளம் இதில் போட்டு காவேரி வாட்டர் போடுறதில்ல லைனு. இல்லை சார் ஃபஸ்ட்டு அது பண்ணிட்டோம். ஏன்னா இது கம்மியாக போச்சுங்க ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸு அப்படியே அடிச்சுருந்தா பரவாயில்ல, இது கம்மியாக போச்சு. இப்போ இதில் வந்து தொட்டியில் மோட்டர் எடுத்து தொட்டியில் போட்டு செக் பண்ணணும் பைப் லீக்கேஜ். அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து அந்த லிங்க் எடுத்து இது கொடுத்தோன்னா தெரிஞ்சிடும். திருப்பி இதுக்கே விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அங்கே அமுத்துட்டு இது அமுத்துட்டு ஆன் பண்ணி பார்க்கணும். பை சான்ஸ் அப்படி தெரிலன்னா எடுத்து நீங்கள் கொடுத்தா ஓவர் மேல் போடுங்க. நீங்கள் எடுத்து எப்போ ஏற்றுவோம் அதான் விட்டே முன்னாடி ಮೂರು ಅಡಿಲೇ ಇದೆ ಇನ್ನ ಕಾಲಿನೇ ಆಗಿಲ್ಲ. அதில் 55 இருக்கு, ஒரு 100 அடிக்கு வரும். 85 அடி காலி ஆகுறதில்ல சார் தண்ணி. தண்ணி இருக்குது ஃபுல்லாக. அப்போ அது மேலே தூக்கிட்டு தான் செக் பண்ணணும். மேலே தூக்கிட்டு இது போட்டு அதே இது என்டர் பண்ணாலும் திருப்பி ಹಂಗೆ ಪೈಪ್ ಕಾಣ್ತದಲ್ಲ ಬಸ್ ಹಂಗೆ ಐತ್ರಿ ನೋಡೋಣ. ಹೌದಾ? ಹಾಂ ಹಂಗೆ ಇದ್ರೆ ಪೈಪ್ ಲೀಕೇಜ್ ಇದ್ರೆ ಗೊತ್ತಾಯ್ತು. ಇದ್ರಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಸರ್, ನೀರು ಒಳಗಡೆ ಲೀಕ್ ಆಗ್ತಾ ಇರೋದು. ಮೇಲೆ ಇಲ್ವಾ? ಮೇಲಿಲ್ಲ, ಮೇಲಿದ್ರೆ ನಿಮಗೆ ನೀರು ಇದೆಲ್ಲ ಮೇಲೆ ಹಾ, ಬೀಳ್ತಾ ಅದೇ ಇರುತ್ತಲ್ಲ. ಅದೇ ಗೊತ್ತಾಗ ಮೇಲಿಲ್ಲ, ನೀರು ಒಳಗಡೆ ನೀರು ಒಳಗಡೆ ಇರೋದು. ಅಂದರೆ ಮೋಟ್ರ್ ಹತ್ರ ಇರ್ಬೋದು. அதை எடுத்து செக் பண்ணி போடுறதுக்கு எவ்வளோ கட்டுறீங்க? செக் பண்ணி போடுறதா? நான் அது என்பிடிக்கு அதெல்லாம் ಸ್ವಲ್ಪ ಬಿಡಿ. ಅಬೆ ಅಬೆ ಸ್ಮೋಕ್ ಅದು ರೋಗಾಂಗ ಇರುತ್ತೆ. பாகு தண்ணி காலி சார், பாகு வருது அதில். எவ்வளோ ஆகும் கொண்டாருங்க மேலே செக் பண்ணிட்டு ಸರ್ ಇವಾಗ ಕೈಯೆಲ್ಲ ಮಾತ್ರ ಎಲ್ಲ ಗಾಡಿ ಬರುತ್ತೆ ನಿಮಗೆ. ಅದು ಬೋಲ್ಟ್ ನಟ್ಟೆ ಎನ್ಪಿಟಿಗೆ ಪೈಪೆಲ್ಲ ಹೋಗಿದ್ದವನು ಎಲ್ಲ ಕಟ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ 5,000 ರೂಪಾಯಿ ತಗೊಂತಾರೆ. ಅಪ್ ಆ್ಯಂಡ್ ಡೌನ್ ಆಯಿಲ್ ಎನ್ಪಿಟಿಂಗ್ ಎಲ್ಲ பண்ணி ಎಲ್ಲ ಯಾವ ಗಾಡಿ ಬರುತ್ತೆ. சரி பண்ணிடுறது பெட்டர் பண்ணலாம். ஏதோ ஒரு சால்வ் பண்ண இல்லை கம்மியாக போச்சு தண்ணி. பட் அது போய்க்குது, கீழே போய்க்குது. என் போல்ட் நட்டு தான் ஃபால்ட்டு. என் பிரகாரம் வந்து அங்கே தான் போல்ட் நட்டு தான் ஃபால்ட்டு. ಅದು ಯಾವಾಗ ಬಂದು ಮಾಡ್ಕೊಡ್ತೀರಿ? ಕೇಳ್ಕೊಂಡು ಸರ್, ಗಾಡಿ ಫ್ರೀ ಇದ್ರೆ ಇವತ್ತೇ ಬೇಕಾದ್ರೆ ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತೀನಿ. ನಿಮ್ಗೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಹೊತ್ತು ಫ್ರೀ ಇರ್ತೀರಾ? ಬೆಳಿಗ್ಗೆ ಹೊತ್ತು ಅಂದರೆ ಬೇಕಾದ್ರೆ ನಾಳೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತೀನಿ. ಸರಿ பட் தண்ணி எனக்கு விட்டணும். ಅದೇ ಇದೆ ಬೋಟ್ ನಮಗೇನು ಈ ಕಲ್ಲುಗಂಟ ಬಂದು ಸಾಕು. ಇದು ಫುಲ್ಲಾಗಿ ಇದು ಮಾಡ್ಕೋಬೋದು. ಆನ್ ಮಾಡಿ ಹೊರಡ್ಕೊಳ್ತೀನಿ. ಓಕೆ ಸ್ಟೋರ್ ಆಗೋಗುತ್ತೆ. ಸಾಕು. ನಾವು ಈ ಕಲ್ಲುಗಂಟ ಆ ಕಲ್ಲಿದೆಯಲ್ಲ